ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். 2 in 1 பட்டாணி குருமா இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் பட்டாணியும் கிழங்கு போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வந்துச்சு. பேன் ஹீட் ஆகுனதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகுனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினாதான் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வதங்கிச்சு. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினாத கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். வேக வச்சு பட்டாணி, முருங்கைகள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. ஒரு கிளாஸில் 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அது பட்டாணி குருமால சேர்த்துக்கலாம். கொதிக்கிட்டோம். இந்த மல்லியில போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். இந்த சப்பாத்தியும் சாப்பிடலாம், பானிபூரியும் சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பார்க்குறீங்க. எல்லாரும் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.